சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. என் சபை என்கிற என் அருமையான குடும்பமே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனில் பார்க்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை, தகப்பனார் தாயர் குடும்பத்தாரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தில் கரம் கொடுத்து ஒரு அன்பின் வாழ்த்தை தெரிவிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் பலமாய் பைபிளை நீங்கள் மூடி வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு வசனங்கள் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் தலைக்கு மேலே கரம் தட்டி கர்த்தரை வாழ்த்தலாமா? கர்த்தர் நான் மகிமைப்படும்படி. பாருங்க, இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் நம்முடைய தேவன். பலன்களை கொடுக்கிறதுல அவரை மாதிரி ஒரு தேவனை நீங்கள் எங்கேயும் காண முடியாது அன்பானவர்களே. அதுவும் தம்முடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசம், தம்முடைய பிள்ளைகள் படுகிற நிந்தனைகள், நம்ம பிள்ளைகள் படுகிற வேதனைகள், அவங்க விடுகிற கண்ணீருக்கு, ஜபத்திற்கு, உபவாசத்திற்கு, மன்றாட்டிற்கு, அவமானத்திற்கு, இப்படி பல்வேறு வகைகளிலே தேவன் பலன்களை தருகிற தேவன். அதுவும் அந்த பலன்களை எப்படி தருவாராம்? ரெட்டிப்பாய் அந்த பலன்களை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே நான் தருவேன் என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கரம் கொடுத்து, 2 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரெட்டிப்பா தரப்போறாராம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இன்னைக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வேணும்? தேவன் என்னை ரெட்டிப்பா பிளஸ் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்றவங்களாம் கரம் உயர்த்துங்க பார்க்கலாம். இது உங்களுடைய நாள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை தகுதிப்படுத்த போறார், உங்களை ஆயத்தப்படுத்த போறார். முடிவிலே நீங்கள் அவருக்கு சாட்சியாய் பிரகாசிக்கும்படி நிற்கும்படி தேவன் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை நீங்க பயத்தோடு இருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் நம்முடைய சூழ்நிலை என்ன நடந்தாலும், என்ன இருந்தாலும், உங்கள் இருதயத்தில் ஒரு ஓரமாய் அவரை பற்றின அந்த அன்பின் விசுவாசம் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொஞ்ச விசுவாசம் கர்த்தருக்கு போதும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மேலே பக்கத்தில் திரும்பி, இப்பயும் கர்த்தரை விசுவாசிக்கிறியா கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தாலும் தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். அதை இன்றைக்கே உங்களுக்கு தரப்போகிறார். எதிலெல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அதாவது ஒரு ஆசீர்வாதமும் ஆல்ரெடி இல்லை பிரதர், இதில் ஒரு ஆசீர்வாதம் வந்தாலே பரவாயில்ல, இது ரெட்டிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? கவலைப்படாதீங்க. அதை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அதை ரெட்டிப்பாய் அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை சில காரியங்கள் படி தோன்றும். உதாரணத்திற்கு, இந்த தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் ஒரு அடைக்கப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு விடுதலை பண்ண போகிறார். ஒரு இருளான குழியில் விழுந்த உங்களை கர்த்தர் இன்றைக்கு விடுதலை செய்ய போகிறார். எந்த வெளிச்சத்தையுமே காணாமல்
ஒரு சிறையாக்கப்பட்ட ஒரு நிலை அது இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் தேவன் உங்களை விடுதலை பண்ண போகிறார். இப்படி இந்த மாதிரியான தண்ணீர் இல்லாத குழி, இருளான குழி, வெளிச்சத்தை காணாத சிறையாக்கப்பட்ட ஒரு நிலை, எல்லாத்திலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை விடுதலை செய்ய போகிறார், அவர் என்னை விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா! ஏன் தெரியுமா? உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஓரமா பயத்தோடு நடுக்கம் அதெல்லாம் பெருசாக இருந்தாலும், அவர் இதுவரைக்கும் அவர் செய்த அற்புதங்களை நான் பெருசாய் அதை நான் கண்டு வியந்ததில்லை அப்படின்னு ஒரு உணர்வோடு இருந்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் ஓரமாக இருக்கிற ஒரு சின்ன விசுவாசத்தை கொண்டு தேவன் பெரும் காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா! நம்பிக்கையோடு அவர்கள் மேல் காணப்படுங்கள், நம்பிக்கையோடு அவர் மேல் இருங்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தகப்பனாரே, தாயாரே, இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் அது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! பாருங்க, நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. நம்ம கையில் ஒன்றுமே இல்லைனாலும், நம்மளுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லைனாலும், நம்மளுடைய எதிர்காலம் எவ்வளோ கேள்விக்குறியாக இருந்தாலும் ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறது. அந்த விசுவாசம் நம்மளுடைய சுய டேலண்ட்டை குறித்து அல்ல, நம்முடைய குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டை குறித்து அல்ல. அந்த விசுவாசம் என் தகப்பன் என்னோடு இருப்பதால், என் தகப்பன் என்னோடு கூட நடப்பதால், அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் போதும். இன்றைக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! பக்கத்தில் திரும்பி, இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றுக்கொள்வ, நான் பொறாமலாம் படமாட்டேன் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் பொறாமலாம் படமாட்டேன். ஹல்லேலூயா! பாருங்க, தேவனுக்காக நீங்க பட்ட நிந்தைகள், தேவனுக்காக நீங்க பட்ட அவமானங்கள், தேவனை ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் உங்க மேல வந்த சில கரையான பழிகள், அவர் வார்த்தையை நம்பி இருள சென்றதினால், இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு பலன் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம நடக்கிற நடையில ஒருவேளை அவன் நல்லா நடக்கிறான்பா, அவன் நல்லா நடக்கிறாப்பா, சபைக்கு வர இந்த ஆத்துமா நல்லா அப்படியே நடக்குதுப்பா, அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு ஈஸியாக சபைக்கு வரவங்க கூட நினைக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம எந்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கோம், எப்படி கர்த்தரால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னுட்டு நமக்கு நம்மை குறித்து தெரிந்தால் போதும். ஆமென். என் பக்கத்தில் உட்கார்றவனுக்கோ என் பின்னாடி இருக்கிறவனோ நினைக்கலாம், அவளுக்கு என்ன, அவனுக்கு என்ன, அவங்க குடும்பத்துக்கு என்ன. ஆனால் நமக்கு தெரியும் நம்மளுடைய வலிகளும் வேதனைகளும் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா! நம்ம பிரச்சனை எப்பயுமே ஒரு ஓப்பனாக வைக்கக்கூடாது. நான் இந்த பிரச்சனையில் போயிட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு தெரிவிச்சிடக்கூடாது. அமைதியாக அந்த பிரச்சனையில் நீங்கள் மாத்திரம் நடக்கணும் கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா! அப்பா, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஊரையே கூப்பிட்டு மோளை அடித்து சொல்கிறதல்ல. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை அவருக்கு மட்டும் தெரியும், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், அவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சில பேர் நடக்கிறாங்க பாருங்க. இந்த நடக்கைகளை தேவன் அறிவார். அவரை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் மேல் வந்த பழி கர்த்தருக்கு பலன் தருவார். அவரை ஏற்றுக்கொண்டதனால் குடும்பத்தில் நடந்த சில பிரச்சனை கர்த்தருக்கு பலன் தருவார். அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் வந்த சில நஷ்டங்கள் கர்த்தருக்கு பலன் தருவார். அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் சில கரடுமுரடான பாதையில் நம்ம பாதம் பட்டு கல்லெல்லாம் கீறி, ஒரு பாட்டெல்லாம் கீறினா எப்படி இருக்கும் நம்ம பாதம், அது எல்லாத்துக்கும் பலன் இருக்குங்க. அல்லேலூயா!
அக்கம் பக்கம் நம்மளை குறித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போகிறவன் அவன் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் பார் என்ன காரியங்கள் சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கு பலன் உண்டு. இப்படி கர்த்தர் அத்தனைக்கும் அந்தரங்கத்தில் கூப்பிடுகிற உங்களுடைய ஜெபங்களுக்கு இயேசு பதில் அளிக்க போகிறார். அல்லேலூயா. இயேசு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, யார் என்னை கண்டு கொள்ளவில்லை என்றாலும் கவலை இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை நம்பி இருள போகிற என் ஜனமே, அவர் வார்த்தையை நம்பி பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். அந்த பலன் இரட்டிப்பான நன்மையாய் திரும்ப வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பம் இப்படி இருக்கலாம், என் சந்ததி இப்படி இருக்கலாம், என் தொழில் இப்படி இருக்கலாம், என் சம்பளம் இப்படி இருக்கலாம், என்னுடைய சரீர பலன் இப்படி இருக்கலாம், என் அழகு இப்படி இருக்கலாம், என் தாளந்து இப்படி இருக்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஒதுக்கிக்கோங்க. காரணம், நமக்குள் விசுவாசம் இருக்கிறது. யாரை பற்றி? மனிதனை பற்றி அல்ல, வேலையை குறித்தல்ல, கர்த்தர். அந்த கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த ஜனத்திற்கு என் தேவன் இரட்டிப்பான நன்மையை தருவார். அது இன்றைக்கே தருவார். தலை மேல கையை வச்சு, நான் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனா நான் மாற போகிறேன் என் இயேசுவால். நான் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளா மாற போகிறேன் என் இயேசுவால். நான் 2 மடங்கு இந்த சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனா நிற்க போகிறேன் என் இயேசுவால். ஹல்லேலூயா. 2 மடங்கான ஆசீர்வாதம் அதை தேவன் தருவார். கவலைப்படாதிருங்கள். எதையெல்லாம் இன்னைக்கு இழந்து நிற்கிறீங்க? எதெல்லாம் இழந்திருக்கீங்க? எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு பேப்பரை பெண்ணு எடுத்து, கிறிஸ்துவுக்குள் வந்து நான் கீழ்ப்படிந்து அவரை நம்பி நடந்ததனால் எங்கெல்லாம் இழந்திருக்கிறேன், எங்கெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறேன், ஒரு குறிப்பை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் செய்யும் போது அது ஒரு பெரிய சாட்சியாய் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட போகிறது. காரணம், தேவன் 2 மடங்கான நன்மையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போட்ட உபவாசம், நீங்கள் அந்த பலன் இல்லையே அப்படின்னு சிலர் அழுது கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, பலன் நீ எதிர்பார்த்த நிலையில் வரலை அப்படிங்கிறதுனால அது முடிந்தது என்று நீ நினைக்காத. அந்த பலன்களை நான் வருகிற நாட்களில் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், சில பேர் நினைக்கிறோம், ஐயோ என் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய தகப்பன் தாய்க்காக நான் போட்ட உபவாசம் பலன் இல்லையே. நல்லா கவனிங்க. நல்ல நிலத்தில் நீங்கள் விதைத்தா அது என்ன ஆகுமா? 30, 60, 100 பெருகுமா? அந்த நல்ல நிலம் நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல நிலத்தில் உங்கள் விசுவாசமாகிய விதையை நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க, உபவாசத்தை நீங்கள் விதைச்சிருக்கீங்க. கர்த்தர் அதற்கு 100 மடங்கு பலன்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதனால் அந்த விதை எங்கே இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நல்ல நிலமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த விதை இருக்குன்னா அது டிலே ஆனாலும் அழியாது, அது டிலே ஆனாலும் அந்த விதை சாகாது, அது டிலே ஆனாலும் அந்த விதை பலன் இல்லைனாலும் அதை பத்திரமா அவர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு டைம் வரும், அதை முளைக்க பண்ணுவார். அப்போ நம்மளுடைய விதை வீணாய் போகவில்லை, நம்மளுடைய விதை அது நஷ்டமாகவில்லை, நம்ம போட்ட உபவாசம் எல்லாம் குப்பையில் போட்ட மாதிரி போகலை. நல்ல நிலமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நிலத்தில் நாம் விசுவாசத்தை விதைத்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், 2 மடங்கு கர்த்தர் 100 மடங்கே அதற்கு பலன் தரப்போகிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பேதுரு ஐயா ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாராம். ராம் முழுவதும். நீங்கள் வேற யாராவது ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருந்தா பரவாயில்லைங்க. இப்போது ஒரு மெக்கானிக், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மெக்கானிக் இருக்காங்க வைங்களேன். இந்த வண்டியை பிரித்து சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னா அவன் கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸில் அவனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் அந்த வண்டியை சுக்குநூறாக பிரித்து எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த பைக்குடைய ஓனருக்கு சரி பண்ணி கொடுத்துருவான். அந்த மாதிரி மீனவர்களுக்கு மீன்கள் கிடைக்கல அப்படிங்கிறது அது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மீனவர்களுக்கு பொறுமை உண்டு, அதை காத்திருக்கிற தன்மை அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். 1 hour 2 hourல அவங்க வீடு திரும்ப மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்க கடலில் மீன் பிடிப்பாங்க, அதை கரைக்கு கொண்டு வரணும். இந்த சூழ்நிலை அப்போது பேதுருலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். அவருக்கு தெரியும் எங்கே வலை போட்டால் எங்கே கிடைக்கும்னு. ஆனால் எல்லாம் தெரிந்த பேதுருவுக்கு கிடைக்காதபடி கர்த்தர் கிரியை செய்வார். ஆமாம், அதான் உண்மை. எல்லாம் தெரிந்த அந்த பேதுருவுக்கு சில நேரம் தம் மூளையை அப்படியே சொன்னதுக்கு அது ஆப்போசிட்டாக நடக்கும். ரொம்ப டேலண்டாக இருப்போம், அந்த விஷயத்தில் நமக்கு பேச்சுவார்த்தையே வராத வரைக்கும் அப்படியே நம்ம மூளை முடக்கப்பட்டது மாதிரி இருக்கும் நம்ம ஞானம். சில நேரங்களில் அதை நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன். ஏனென்றால் தேவன் இதெல்லாம் கிரியை செய்வார். அப்போது ராம் முழுதும் பிரயாசப்படுறாருங்க, மீன்கள் கிடைக்கல. இப்போ ஆண்டவர் காலையில் இப்படியாய் சொல்கிறார், ஆழத்தில் கொண்டு போய் நீ படகை கொண்டு போய் மீன் வலையை போடுப்பான்னும் போது அவர் சொல்கிறார், நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே. எஸ், உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த பிற்பாடு அவருக்கு மேலே அந்த ஒரு விசுவாசம் அவர் உள்ளே கொண்டு போய் அவர் சொன்னபடியே போடுறாரு. நைட்டு எங்கே போச்சோ அந்த மீன்கள் எல்லாம் எந்த டைரக்ஷனில் இருந்ததோ தெரியல. ஆண்டவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, இங்கே பார் பேதுரு வலை போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கிழக்கு மேற்கு தெற்குன்னு ஓடிடணும், ஒருத்தரும் வலையில் சிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் போல. இப்போ காலையில் போடும்போது வலையை வீசும் பொழுது சொல்லியிருப்பார் போல, கட்டளையிட்டிருப்பார், 4 திசையிலும் இருந்து வேணுன்ட்டே மாட்டிக்குது, வேணுன்ட்டே குனிஞ்சு அப்படியே அந்த வலையில் மாட்டிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். அப்போது அவருடைய படகு ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. இப்போ அவர் உதவிக்கு இன்னொரு படகையும் அவர் கூப்பிடுறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தில் கொண்டு போய் வலைய வீசுன்னு. அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் படகை தான் கொண்டு போயிருக்கணும், அவர் வலையை கொண்டு போயிருக்கணும், ஓகேவா? ஆனால் பக்கத்தில் இன்னொரு படகு இருக்கு. அப்போ இதை யார் கொண்டு போயிருக்கிறா? பேதுரு சொல்லி அவங்க ஆட்களும் கூட வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் பெரிய விசுவாசம். ராமுழுது ஒன்றும் கிடைக்கல, ஆனால் இயேசு சொல்றாரு, நான் மட்டுமல்ல இன்னொரு படகை நான் கொண்டு போறேன். இன்னொரு படகும் ராமுழுதும் கூட கிடைக்கல. இன்னொரு படகும் எம்டி நைட்டு ஃபுல்லா. ஆனா சொன்னது யாரு? இயேசு, இன்றைக்கே தருவேன். இப்போ அந்த படகுமே நிரம்பி வழியுதுங்க. ரெண்டு படகும் எம்டியா வந்தது கரைக்கு. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவர் விசுவாசிக்காமல் அந்த படகு விட்டு இந்த படகு மட்டும் கொண்டு போயிருந்தார்னு வைங்களேன், 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. அப்ப 2 மடங்கு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வேணும் என்றால் அவன் இல்லாத பொழுதும் கர்த்தர் வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அவன் ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே அவன் பெற்றதாக நினைத்து ஆழத்துக்குள் போக வேண்டும். அப்போ ராம் முழுவதும் பிரயாசம். காலையில் தூங்காம திரும்ப போய் போடுறவங்களுக்கு ஜஸ்ட் a few secondsல 2 படகு நிரம்புகிறது. இதுதான் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கை என்கிற படகுல நடுக்கடல்ல உட்காந்து புலம்பின நிலைமையில இருக்கிறீங்க?
நடுக்கடல்ல உக்காந்துட்டு நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் இவ்வளவு வேர்வை சிந்தி என் கம்பெனிக்கு உண்மையாக இருக்கேன், நான் இவ்வளவு தேவனுக்காக பிரயாசப்பட்டு எனக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்கிறேன், நான் ஏன் என் கண்கள் இன்னும் ஒரு வெறுமையே பார்க்குது, என் கண்ணு ஏன் இன்னும் வெறுமையை பார்க்குது, ஏன் நான் கூப்பிட்டும் நான் ஜெபித்தும் நான் உபவாசித்தும் ஏன் தேவன் எனக்கு இந்த நடு கடலிலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியவில்லை? இப்படிலாம் கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் ஏன் இப்படி உன்னை நடுக்கடலிலே கொண்டு போனேன் என்றால், ஏன் நீ பிரயாசப்பட்டும் வாய்க்காமல் போகிறது என்றால், நீ நினைத்ததை விட நான் உன் வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயங்கள் அது 2 மடங்காக காணப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 மடங்கான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வரும், உன் வேலைக்குள் வரும், உன் பிஸ்னஸ்க்குள்ள வரும், உன் வீட்டுக்கு உள்ள வரும், உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் வரும், உன் சரீர பலன்ல வரும். அத்தனையிலும் இயேசு 2 மடங்கு உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகி இயேசு என் கூட இருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்கே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பரலோகத்துக்கு நேரா பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இன்றைக்கே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவன் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரித்து ஆர்ப்பரி, உன் தேவன் உன்னோடு இருக்கிறார், அவர் உனக்கு 2 மடங்கு பலன்களை தந்து உன்னை கனப்படுத்துவார். அழுது உங்கள் கண்களிலே சந்தோஷமான பிரமிப்பின் ஆச்சரியத்தின் அந்த கண்ணீர் வரும்படி கர்த்தர் கிரியை செய்ய போறார். புலம்பின உன்னுடைய வாய் அவர் செய்த மகத்தான கிரியையை அறிவிக்கும். உடைந்த இருதயம் ஆச்சரியத்தினால் நிரம்பி வழியும். நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் நீ அவரை நம்பினபடியினால், அவருக்காக நீ காத்திருந்தபடியினால், அவர் கரத்தையே நீ நோக்கினபடியினால், அவரிடம் இருந்து இரட்டிப்பான நன்மைகள் என் வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி என்னுடைய படகு இவ்வளவு நாள் வெறுமையாய் இருந்ததை என் கண்கள் கண்டது, இப்பொழுது என்னுடைய படகு வெறுமையாய் அல்ல, நிறைவாய் திருப்தியாய் நான் கரை கொண்டு வரும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பட்டவளாய் இருக்க போகிறேன், நீங்களும் இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் வெறுமையை இரட்டிப்பாய் நன்மையாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? எஸ், உங்கள் வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறார். உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை இதுவரையும் பார்க்கல, ஆனால் நான் இனிமேல் பார்க்க போறேன்னு ஒரு விசுவாசம். ஓ, இப்படிலாம் நடக்குமா நான் நினச்சது இல்லை, ஆனால் நடக்கும்னு அவர் மேலே இருக்கிற விசுவாசம், அதுதான் இன்றைக்கி உங்களை வந்து உட்கார வச்சுருக்கு. இன்றைக்கி எத்தனை பேர் பிரச்சனை இருக்கோ அவங்களாம் வீட்டில் இருங்கன்னா, நம்ம எல்லோரும் வீட்டில் இருந்திருப்போம், ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கிறதுனால வரோம், போதகர் கேட்கறதுனாலையோ திட்டுறதுனாலையோ ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுனாலையோ நீங்கள் வரலைங்க. உங்களையே அறியாமல் அவரை நீங்கள் நேசிக்கிறீங்க. அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு, அவர் மேலே இருக்கிற விசுவாசம் உனக்கே தெரியாமல் உனக்குள் ஒரு விசுவாச வீரனாய் நீ மாறி இருக்கிற. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு மேலே எவ்வளவு குறைவு இருக்கலாம், உங்கள் சுபாவத்தில், உங்களுடைய கேரக்டர்ஸில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், சந்ததியில் 1000 ஓட்டைகள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் ஒரு விசுவாசம், என் தேவன், என் கர்த்தர், என் மேசியா, என் இயேசு கிறிஸ்து, அவர் ஏதோ ஒன்று செய்வார் என்ற விசுவாசம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் தெளிவாய் சொன்னார், நான் இரட்டிப்பாக என் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பேன், 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க,
ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டானா, அம்மா எனக்கு காசு கொடு, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னானா. அவங்க அம்மா எப்பா சரின்னு சொல்லிட்டு ஒரு காசு கொடுத்தாங்களாம். அவன் ஆஹா அம்மா எனக்கு 2 சாக்லேட் வேணும், இது காசுக்கு 1 தான் கொடுப்பாங்க அப்படின்னானா. அவங்க அம்மா சரி அப்புறமேட்டு தரேன், இப்போதைக்கு 1 வாங்கிட்டு வந்து சாப்பிடு போ அப்படின்னும் போது அது போகும்போதே அழுதுகிட்டே கடைக்கு போச்சான். அங்கே போயிட்டு எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்துட்டு அவங்க ஒரு சாக்லேட் கொடுத்தாங்களாம். அந்த சாக்லேட் கவரை பிரித்து பார்த்தா 1க்கு மேலே 1 2 ஒட்டி அந்த கவருக்குள்ளே இருக்குதான். இது அந்த பையனுக்கு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம். அம்மா கிட்ட கேட்டோம், 1 இது கவருக்குள்ளேயே 2 சாக்லேட் ஒட்டி இருக்குது ஒரே கவருக்குள்ள. ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். அதை போலத்தான் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எப்படின்னா 2 மடங்கு. ஆமேன். நீங்க சொல்லலாம், ஒருவேளை பிரதர் நான் ஆமேன் சொல்கிறேன், வார்த்தை உள்ளே போகுது, கிரியை நடக்க மாட்டேங்குது. அதெல்லாம் கர்த்தர் பத்திரமாய் பூட்டி வைத்திருக்கிறார். அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீ நம்பிக்கிட்டே மட்டும் இரு, விசுவாசிக்கிட்டு மட்டும் இரு. அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அவர் அந்த பீரோ கதவை திறக்கும் பொழுது அப்படியே திறந்து எல்லா நன்மைகளும் அவனை ஆசீர்வாதம் நிரப்புகிற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். ஒன்றும் வீணா போவாது. நம்மளை நாம சரி பண்ணி கொண்டு இருந்தால் மட்டும் போதும். அவர் இதுவரைக்கும் சொன்ன 1 அல்ல அத்தனையும் தந்து நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தாங்க, உண்மைதான். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவங்க விடுதலையாக்கப்பட்ட பொழுது எகிப்தை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? இது வரைக்கும் 430 வருஷமா எந்த நன்மையும் பெறாத அவங்க, ஐயோ கர்த்தர் வருவார், கர்த்தர் விடுதலை பண்ணுவார், கர்த்தர் என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார், ஒரு காலம் வரும் உங்களை உன் சந்ததியை விடுவித்து நான் கானானுக்குள்ள கொண்டு வருவேன் என்று என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு ஒரு நாள் சொல்லி இருக்கிறார்னு 430 வருஷமா காத்திருக்கிறாங்க. அவங்க நன்மையை எகிப்து திருடிட்டான். அவங்க உழைப்ப எடுத்துக்கிட்டு அவங்களுக்குரிய ஊதியத்தை எகிப்தின் ராஜா திருடி கொண்டான். ஐஸ்வர்யம், கனம், பொருள் எல்லாம் திருடி கொண்டான். யோசித்து பார்க்கிற, சரி விடுதலை பண்ணும் போது எப்பா கிடைச்சிருச்சா விடுதலைன்னு வெளியே வர வேண்டியது தானே. ஆனால் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் எகிப்தை கொள்ளையிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அது எகிப்தினுடைய ஐஸ்வர்யமோ தங்கமோ வைடூரியமோ அல்ல, அது இஸ்ரவேலர்களுடைய உழைப்பின் வந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அவங்க அதை எப்படி எடுத்துட்டு வரும்படி கர்த்தர் உதவி செஞ்சார், அந்த ஞானம் நமக்கு புரியல. அவன் எங்க போய் எடுத்திருப்பான்? இவங்க வீட்டில் பூட்டி வச்சிருப்பான்னு நினைச்சீங்களா? அடிமைகள் வீட்டில், அரண்மனையில் அப்படியே தேக்கி எப்படித்தான் இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்தாங்கன்னே தெரியல. ஆனா சபை ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது உங்ககிட்ட இருக்க பொருள்லாம் கொண்டு வாங்கன்னு மோசையா சொல்லும் பொழுது இவங்க கொண்டு வராங்க பாருங்க. அவ்வளோ தங்கம், அவ்வளோ வைடூரியம், அவ்வளவு சில்வர் எல்லாம் கொண்டு வராங்க. பிரமிப்பா இருக்கு பார்த்தா. அப்ப விடுதலை கொடுக்கும் போது இவங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க? இது இவர்களுடையது, அவர்களுடைய நன்மை, அது அவர்களுடைய ஆசீர்வாதம். அது அதை அவங்க கொண்டு வந்து நாங்கள் எங்கள் கர்த்தருக்காக கொஞ்சம் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்குறோம்னும் போது அதுக்குரிய தேவை சபைக்கு சந்திக்கப்பட்ட பொழுது மோசையா சொல்றார், போதும் எடுத்துட்டு வரதை நிப்பாட்டிக்கோங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அடிமைகள் கிட்ட வர்றதுக்கு காரணம் என்ன? அப்போ அது அவர்களுடைய ஆசீர்வாதம். ஆனா அவர்களுடைய ஆசீர்வாதம் வராம வாக்கு தத்தம் எப்ப நிறைவேறும்னு 430 வருஷமா புலம்பின ஆட்கள், அது அவங்க கூட அவங்க உழைப்பு மட்டுமல்ல, அவங்க முற்பிதாக்களுடைய உழைப்பும் 430 வருஷத்தினுடைய சந்ததி உழைப்பும், அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஒரு பீரோவை திறந்து எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு இவங்க கிளம்பி எகிப்திலிருந்து விடுதலையாகி இஸ்ரவேல் ஜனங்க கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு பிரயாணப்படுறாங்க. அப்போ தேவன் கொடுத்த உங்களுடைய அத்தனை ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அத்தனை வார்த்தை, சத்தியம், வாக்குத்தத்தம், தரிசனம்,
அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நிறைவாய் ஸ்டோர் ஆகிருக்குது. அதை திறப்பதற்கு அதிகாரம் வந்துட்டா போதும், அது வீண் ஆகலை, ரெட்டிப்பான நன்மை வரப்போகிறதுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடையதாய் மாறப்போகிறது. அப்பா, விசுவாசிக்கிறவன் தலைக்கு மேலே கையை தட்டி ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, நன்மை நடக்கும்போது விசுவாசிக்கிறத விட ஒண்ணுமே நடக்காத போது விசுவாசி இயேசுவே. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியதுங்க. அந்த அன்பின் அடையாளம் தான் இந்த ஆசீர்வாதம், அந்த ரெட்டிப்பான நன்மை. அந்த அன்பின் அடையாளம், நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அந்த அன்புக்கு ஒரு அடையாளம் தான் இந்த ரெட்டிப்பான நன்மை. நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 13:12 நீதிமொழிகள். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திரும்ப வாசிங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பாருங்க, பைபிள் கீழே வைத்துக் கொள்ளுங்க. நீண்ட நாளா ஒரு விஷயத்துக்கு காத்திருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? சோர்வு வரும். அவங்களுடைய விசுவாசம் கூட வழி விலகி போயிடும். இன்னொன்று, அந்த காரியத்தை குறித்து ஒரு வெறுப்பு தன்மை அவங்களுக்கு உண்டாயிடும். அதான உண்மை. ஒரு வருஷம் இல்லை, பல வருஷமா நீங்க ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தீங்கன்னு வைங்களேன், சோர்வு வரும், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் போயிடும், வெறுப்பு தன்மை உண்டாயிடும். ஆனா வசனம் சொல்லுது, விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். நீங்க வனாந்தரத்தில் இந்த சிலர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த வனாந்தரத்துக்குள்ளே போனால் அவங்க வர முடியாது. பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காரில் போய் டீசல் இல்லாமல், ஃபோன் சிக்னல் கிடைக்காம, தண்ணி இல்லாமல் நிறைய பேர் இறந்துருக்காங்க. நிறைய பேர் டெட் பாடிஸாக வனாந்தரத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் அதுவே வனாந்தரத்திலிருந்து யார் சக்ஸஸ்ஃபுல்லாக தண்ணி இல்லாத பொழுதும் கடந்து வந்தால், பல மாதங்கள் பல நாட்கள் கழித்து அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போது அந்த வனாந்தரத்தின் டைமில் உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம், கலோரிஸ் எல்லாம் போன போது அவங்களை கொண்டு போய் நீங்கள் பிரியாணி கொடுத்து பாருங்களேன், அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு போய் தண்ணியை கொடுத்து பாருங்களேன், ஒரு வாரம் தண்ணி இல்லாமல் யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு சொட்டு அந்த தண்ணீர் அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே அது ஜீவ விருட்சம் போல் அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அது இருக்கும் அன்பானவர்களே. அப்போ நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், சோர்வடைய பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்னைக்கு வனாந்தரத்தில் ஒரு சொட்டு தண்ணி வேணும்னுட்டு நெடுங்காலமாய் காத்திருக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் நடக்கிற வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. நெடுங்காலமாக நான் காத்திருக்கிறேன், இந்த வனாந்தரத்துக்கு ஒரு முடிவு வரும்னு நான் விரும்புகிறேன், ஒன்றும் வராமல் எனக்கு தாகத்தை செத்து கொண்டு இருக்கிறேன், தண்ணீர் இல்லாமல் வாய் கசப்பான ஒரு நிலைமையில் இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நெடுங்காலமாய் காத்திருக்கிற என்னுடைய மகளே, என்னுடைய மகனே, இந்த நெடுங்காலமாய் காத்திருக்கிற உன்னுடைய இருதயம் இளைத்து போனதை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விரும்பினது வரும்படியான காரியங்கள் இன்று முதல் துவங்க ஆரம்பிக்க போகிறது.
விருட்சம் போல் அந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்துல ஒரு சொட்டு தண்ணீர் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஒரு டேங்க் தண்ணீரா பார்த்தா மாதிரி ஒரு அந்த உயிர் அப்படியே வந்தது போல இருக்கும் பாருங்க. இந்த இளைய குமாரன் எதை போய் சாப்பிட ஆசையா இருந்தானா? பன்னிக்கு வைக்கிற தவுட்டை தின்ன ஆசையா இருந்தானா? ஏன்? அதுவும் இல்லை. ஆனா அவங்க அப்பா என்ன கொடுத்தாரு? கொழுத்த கன்றை அடிச்சு ஒரு விருந்து வைக்கிறார். அவன் கேட்டது என்ன? பன்னி தவுடு. அது கூட கிடைக்கலையா அவனுக்கு. அதுக்காவது ஆசையா இருந்தான். அவன் ஏஜாம இதை ஒன்று கொடுத்துறா, ஏன் இதுக்கு என்ன போறது போ அப்படின்ட்டாரான். யோசிச்சு பாருங்க. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி புரியும். இந்த செய்தியினுடைய சாராம்சம் அவங்களுக்கு தான் புரியும். நெடுங்காலமான காத்து இருக்கேன் பிரதர். நெடுங்காலமா இஸ்ரவேலர் மாதிரி காத்து இருக்கிறேன். நெடுங்காலமா அவர் சொன்ன ஒண்ணுத்துக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். என் கண்ணு அந்த ஜீவ விருட்சத்தை பார்க்குமா? நிச்சயம் பார்க்கும். சத்தியமா பார்க்கும். கட்டாயமா பார்க்கும். ஆண்டவர் அந்த நன்மையை நமக்கு தருவார். இந்த ஏவாள் இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுச்சு. அதுக்கு என்ன ஆண்டவர் குறைவா வச்சாரு? பசியாவா விட்டாரு? யோசிச்சு பாருங்க. அதை பார்க்கும்போது ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்து புசித்தா. ஏன் வேற கனி உனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ தந்திருக்கிறார், எவ்வளவோ திருப்தி அளிச்சிருக்கிறார். ஆனால் எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் இந்த பழம் தான் வேணும்ப்பா, இதுதான் வேணும்ப்பா. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் நீங்களும் நான் இருக்கக்கூடாதுங்க. நம்ம எங்க தெரியுமா நிற்கிறோம்? கானானுக்குள்ள நம்பி படத்தை பார்த்துட்டு உட்கார்றல்ல, வனாந்தரத்துக்குள்ள உட்கார்ந்த ஒரு வார்த்தையை விசுவாசிக்கிற ஜனம். அந்த ஜனத்திற்கு என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார். ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வருவார். விசுவாசிகள் தலைக்கு மேல கரம் தட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, ஈசாக்கு என்கிற ஒரு ஆள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அன்பானவர்களே. இவத்தை கீழே வைத்து பாருங்க. இந்த ஈசாக்கு ரெபேக்காள் என்கிற ஒரு மகளை, ஒரு பெண்ணை விவாகம் பண்றார். இவருக்கு ஒரு 40 வயது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு தான் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ற மாதிரி. அன்னைக்கு ஒரு 40 வயசு தான் ஒரு ஏஜ். அப்போ ஈசாக்குடைய 40வது வயதில் அவருக்கு திருமணம் நடக்குது. ரெபேக்காள் என்கிற ஒரு நல்ல அழகுள்ள ஒரு புத்திசாலியான ஒரு குணமுள்ள ஒரு ஸ்திரீ ஈசாக்குக்கு மனைவியாய் வருகிறார். இந்த ரெபேக்காள் பார்த்தீங்கன்னா அந்த பதான் அரம் என்னும் சீரிய தேசம் ஒன்று இருக்கு. அந்த பதான் அரம் என்கிற ஒரு சீரிய தேசத்தில் வாழுகிற ஒரு பெத்துவேல் என்கிற ஒரு மனுஷனுக்கு குமாரத்தியா பிறக்கிறார். இவருக்கு அந்த சகோதரன் ஒருத்தன் இருக்கிறான். அவர் லாபான், உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படி இருந்த நிலையில ஈசாக்கு 40 வயதில் இந்த ரெபேக்காளை கரம் பிடிக்கிறார். 2 பேருடைய குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாருங்க, இதற்கு முன்பதாக ஈசாக்கினுடைய தாய் சாராள் இறந்து போனவுடைய துக்கம் இவருக்கு தாங்க முடியாத துக்கம். அம்மா இறந்துட்டாங்களே, அம்மா இருந்திருந்தா திருமணத்தை பார்த்துருப்பாங்களே, அம்மா இல்லையேன்னு சொல்லி அவர் ரொம்ப அழுது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி துக்கப்பட ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்த ஆபிரகாம் அவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு முடிவை எடுக்கிறார். அப்போ ஈசாக்குக்கு அந்த ரெபேக்காளை திருமணம் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க தாயின் மேலே இருந்த அந்த தாய் இல்லை அப்படின்னு இருந்த அந்த துக்கம் நீங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த தாய்க்காக கொண்டிருந்த அந்த துக்கம் நீங்கும்படி கர்த்தர் யாரை கொண்டு வந்தார்? ரெபேக்காளை தேவன் ஈசாக்குக்கு கொண்டு வரார். நல்லா கவனிங்க. இந்த ரெபேக்காலும் ஈசாக்கும் திருமணமாகி சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. இந்த ரெபேக்காலும் ஈசாக்கும் கர்த்தருக்குள்ளதான் இருந்தாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தகன பலி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சர்வாங்க பலி, கர்த்தருக்கு கொடுக்கிற கீழ்ப்படிதல், எல்லாத்துக்கும் இந்த ஈசாக்கு கர்த்தர் 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 அப்படின்னு தான் தானும் தன் மனைவியும். ஏன்னா இவங்க பதானாராம் என்கிற இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, சிலைகளை செய்யப்படுகிற தேசத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த ஆத்துமாவை ஈசாக்கு முதல்ல ஆயத்தப்படுத்துறார். அல்லேலூயா.
இந்த ஆத்துமாவை தேவன் பாருங்க ஆயத்தப்படுத்தும்படி ஈசாக்கின் மூலமாய் ரெபேக்காள் ஆயத்தப்படுத்தப்படுகிறாள். ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, திருமணமாயி 20 வருஷமா ஈசாக்குக்கு குழந்தை இல்லாமல் போகிறது. எத்தனை வயசு தெரியுமா? 60 வயசாவது. இப்ப 40 வயசுல திருமணமான ஈசாக்கு 20 வருஷமா குழந்தை இல்லை. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுறார். ஈசாக்கு ரெபேக்கால 20 வருஷம் குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? விவாகரத்து பண்ணியிருக்கணும். ஆனால் ஈசாக்கு ரெபேக்காளை விவாகரத்து பண்ணவில்லை. நம்பர் 2, குழந்தை 20 வருஷமா இல்லைன்னா இன்னொரு பொண்ணை திருமணம் செய்து கொள்ளணும். ஆனால் ஈசாக்கு வேற பெண்ணையும் அந்த நாள்ல ரொம்ப சகஜம். அந்த நாள்ல ஈசாக்கு ரெபேக்காளை தவிர வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணல, விவாகரத்தும் பண்ணல, தள்ளியும் விடல, அம்மா வீட்டுக்கு ஓடி போ மல்லடியா இருக்கன்னு குறையும் சொல்லவில்லை. அப்போ இந்த 20 வருஷம் என்ன பண்ணாங்க யோசித்து பாருங்க. இதே சூழ்நிலையில் தான் அவங்க அப்பா ஆபிரகாம் போனார். அவர் குழந்தை இல்லாம போது என்ன சொன்னாரு? என் வீட்டில் எஜமான உண்மை ஊத்தமா இருக்கிற இந்த எலியேசர் தான் எனக்கு அடுத்த காரியங்கள்லாம் இருப்பான், சுதந்திரவாளியா இருப்பான் போல இருக்குது ஆண்டவர் என்னும் போது இவர் ஒரு பிளான் போட்டார். ஆண்டவர் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் தான் மனைவி சாராலே ஒரு பொண்ணை கொண்டு வந்து திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லி ஆகார கொண்டு வந்து இஸ்மவேலை பெற்றார். இவர் தான் எனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். கிடையாது. அப்போ மலடியா இருக்கிற அந்த நேரத்தில் சாராலே ஒரு ஐடியா கொடுக்கிறா. ஆனா ஈசாக்கு அதை அங்கே செய்யவில்லை. ஹல்லேலூயா. வேற பொண்ணையும் திருமணம் செய்யல, விவாகரத்தும் பண்ணல. அப்போ அப்பா படி இந்த மகன் செய்யவில்லை, விவாகரத்தும் பண்ணல, மலடினும் குற்றமும் சாட்டல, அம்மா வீட்டுக்கு அனுப்பல, வேற பொண்ணு திருமணம் பண்ணல. ஆனா இவரும் இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதான் அராம் என்கிற இந்த சீரிய தேசத்தில் வாழ்ந்த புறஜாதியா இருந்த இந்த ரெபேக்காளை இவர் ஆயத்த நிலைக்கு கொண்டு வந்து 20 வருடம் இந்த 2 பேரும் கர்த்தரோடு கூட நடந்தார்கள். அன்பானவர்களே, 20 வருஷமா கர்த்தர் தந்தா தரட்டும். எப்படி? தேவன் தந்தா தரட்டும். என் மனைவி எனக்கு குழந்தை மாதிரி தான், அந்த நிலைக்கு வந்துட்டார் ஈசாக்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், பைபிள் சொல்லுதுங்க, ஆதியாகமத்தில் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றார். எத்தனை வருஷம் தெரியுமாமா? 20 வருஷம். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கேளுங்க. 20 வருஷம் ஆயும் விசுவாசம் அவருக்குள்ள இருக்குதான். சொல்லுங்க, 20 வருஷம் ஆயும் கர்த்தர் தந்தா தரட்டும் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் அவங்க அப்பா கிட்ட. அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க அன்பானவர்களே. 2 பேரும் சேர்ந்து 20 இயர்ஸ், அந்த 20வது வருஷத்தினுடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்குது? 20வது வருஷத்தினுடைய முடிவில் கர்த்தர் ஈசாக்கு ரெபேக்காளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தை பாக்கியத்தின் ஒரு மகத்துவமான அந்த குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை தந்தாரா. அவள் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இங்கே தான் அதிர்ந்து போனேன். அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றொன்று மோதி கொண்டிருக்கிறதா கண்டு இவ பயந்து இந்த அம்மா கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக போனாங்களாம். இப்ப சொல்லுங்க, கர்த்தரையே தெரியாத ஒரு பொண், தேவன்னா யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணு கர்த்தர்கிட்ட விசாரித்து கேட்கிற அளவுக்கு ஈசாக்கு இந்த ரெபேக்காளை கர்த்தருக்குள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த 20 வருஷம் அது குறையா அவளுக்கு இருந்தாலும்
என் தேவன் பேசுகிறவர், அவர் கொடுத்தா 2 மடங்கு தருவார் என்று ரெபெக்காளும் ஈசாக்கும் 20 வருஷமாய் கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி காத்திருக்கிறாங்க, தேடுறாங்க, ஒருமனப்படுறாங்க. முடிவிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரட்டிப்பான நன்மையை இந்த ஈசாக்கும் ரெபெக்காளும் பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னா பிள்ளை ஒன்றொன்று மோதுது அப்படின்னா அவங்க வயிற்றுக்குள்ள 2 பெரிய சந்ததிகள் உருவானது. என கண்மானவர்களே, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். வேதாகமத்திலே இந்த ஈசாக்கின் பெற்ற இந்த ட்வின்ஸ், இந்த ஆசீர்வாதம், ரெபெக்காளுக்கு ஈசாக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம் அவங்க முற்பிதாக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு போய் பார்த்தா, ஜெபிக்கிற நீதிமான் சந்ததியில இருந்து எந்த ட்வின்ஸும் பைபிள்ல இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாமுக்கும் ட்வின்ஸ் கிடையாது. இரட்டைப்பான ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுக்கு முன்பதாக வாழ்ந்த தேராகு, அவர் குடும்பத்திலும் இரட்டிப்பான நன்மை இல்லை. அவருக்கு முன்பதாக பார்க்கும்போது காயினுடைய சந்ததியில 2 பெண்ணு ட்வின்ஸா பிறக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி ஜெபிக்கிற குடும்பத்தில் இருந்து வந்த ட்வின்ஸ். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேதாகமத்தின் பூமியின் சந்ததியிலேயே முதல் வந்தது ஜெபித்த குடும்பமாகிய ஈசாக்கும் ரெபெக்காளுக்குமே. அப்போ சந்ததி இதுக்கு முன்னாடி பெறாத ஒரு ஆசீர்வாதம் ஜெபிக்கிற குடும்பத்துக்கு முதன்முறையா அறிமுகப்படுத்துகிறார் தேவன். காத்திருந்த அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நோக்கி ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அவங்க காத்திருந்தாங்க, ஜெபித்தாங்க, உண்மையா இருந்தாங்க, விசுவாசித்தாங்க, அவங்க ஒருமனப்பட்டாங்க. கர்த்தர் பாருங்க, முன்னாடி சந்ததிக்கு யாருக்குமே கொடுக்காத ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு பெற்றுக்கொண்டார், ரெபெக்காள் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்கள் அதே போல நெடுங்காலமாய் காத்திருக்கிறீர்களா? ரொம்ப நாளா காத்திருக்கீங்களா? விசுவாசம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். நான் சொல்றேன், உன் முற்பிதாக்கள் தொடாத ஆசீர்வாதம் உனக்கு வரணும். அதுதான் ரொம்ப பெஸ்ட். முற்பிதாக்கள் சுதந்தரிக்காத ஒரு விஷயம் உன்னை கொண்டு சாதிக்க வைக்கணும். அதுதான் பெஸ்ட். அதை ஈசாக்கும் ரெபெக்காளுக்கும் கர்த்தர் தந்து பிளஸ் பண்ணார். இப்ப நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில நம்ம எதை விட்டுறக்கூடாது தெரியுமா? ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. இன்னொன்னு, போராடுவதை நிறுத்திடக்கூடாது. பக்கத்தில் திரும்பி முகத்தை மட்டும் பாருங்களேன். பக்கத்தில் இருக்கிற முகத்தை கொஞ்சம் பாருங்க. அது ஜெபத்தை விட்டுருச்சு, போராடுறத விட்டுருச்சு, சோர்ந்து போயிருச்சு. ஆஹா, சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை சோர்வினாவையும் முகத்தில் வந்து குடியேறி இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஈசாக்கு ஜெபத்தை விடலைங்க. அவங்க மனைவி போராடுவதை விடலை, சோர்ந்து போகல. கர்த்தர் கிரியை செய்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் எப்படி பேசியிருப்பாங்க? ஆஹா, அவங்க கூடி மந்தையை மேய்க்கும் போது ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பேசியிருப்பாங்க, எப்பா என்னடா நம்ம எஜமானன் ஈசாக்குக்கு இன்னும் குழந்தை இல்லை, 20 years ஆகுது. ஆனா அவங்க அப்பா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாருப்பா. என்னன்னு? உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல ஆக்குவேன், பூமியின் தூளை போல கடற் மணலை போல பெருக பண்ணுவேன், இன்னொன்னு சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்ப்பான்னு ஈசாக்கு நம்ம எஜமானனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. இங்க ஒன்னே காணமே வழி இல்லையே அப்படின்னு மந்தை வேலை ஆட்கள் கூட தான் வீட்டில் ஈசாக்குக்கு பேசி இருக்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, ஈசாக்கும் ரெபெக்காளும் அவமானத்தின் போது கர்த்தரை நம்பினார்கள்.
இன்னொன்று, வேற டெசிஷன் எடுக்கல. அதுதான் ரொம்ப முக்கியம். வேற டெசிஷன் எடுக்கல, ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ கர்த்தரை நாமும் கூட எப்படி தேடணும் தெரியுமா? முழு உள்ளத்தோடு, அல்லேலூயா, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு. எத்தனை பேர் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை நேசிக்கிறதுனால நான் சபைக்கு வரேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் அப்பாவுடைய கட்டாயத்தினாலையோ அம்மாவுடைய கட்டாயத்தினாலையோ இல்லை, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நான் அவரை தேடுவேன். என் புருஷன் தடுத்தாலும் பொண்டாட்டி தடுத்தாலும் பலவீனம் தடுத்தாலும் அங்கே போய் உக்காந்துட்டு வார்த்தையை கேட்டுட்டு நான் வருவேன். இப்படி தேடுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் 2 மடங்கான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். அவரை தேடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். முழு இருதயம், முழு பலன், முழு ஆவியோடு அவர் சமூகத்தில் விழுந்து கடங்க. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்றார். நீ என்னை கண்டுபிடிச்சிருவ, நான் உனக்கு காணப்படுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போ அவர் சமூகத்தில் விழுந்து கடங்க, அவரை தேடுங்க. உங்க வீட்டில் அவரை நம்பி இருங்க. அவர் உங்களுக்கு தென்படுவார், அவர் உங்களுக்கு காணப்படுவார். அப்போதான் உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு மாறும், இழந்த நன்மை வரும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவையும் கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு கொண்டு வருவார். நான் சொல்றேன், கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் கர்த்தரை தேடினதினாலே, சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் நான் இழந்ததை திரும்ப தந்தார். கர்த்தர் நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு தந்தார். அவை தீமைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. எல்லாம் பலமாய் தலைக்கு மேலே கரம் தட்டி அல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி எதுக்கோ ஓடுற, அலையிற, திரியிற, பிரயாசப்படுற, பாரப்படுற அவர் சமூகத்தை தேடு. சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தேடுறவங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, எங்கள் வீட்டில் அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்பதாக ஒரு நாய் வளர்த்தோம். அந்த நாய் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுச்சு. அது இறந்து போன உடனே எனக்கு பெரிய துக்கம். அந்த துக்கம் பார்த்திங்கன்னா என்னால் சாப்பிட முடியலை, தூங்க முடியலை, வேலைக்கு போக முடியலை. மைண்டு ஃபுல்லாக டிப்ரெஷன். நம்ம மிருக ஜீவன் இப்படி இறந்துருச்சேன்னு மன அழுத்தத்துக்குள்ளேயே போயிட்டேன் அந்த ஒரு இழப்புனால. கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன், இந்த ஒரு இழப்புனால என்னால் ஜெபம் பண்ண முடியல, இந்த ஒரு இழப்புனால கர்த்தரை தேட முடியல. அவர் சமூகத்துக்கு வந்தாலும் அதே ஞாபகம் இருக்குது. அது சாப்பாடு போட்டது, வளர்த்தது எல்லாம் அதே ஞாபகம் இருக்குது. என்னடா இது, நம்ம மைண்டு ஏன் கர்த்தரை உட்கார்ந்து இருக்கிறோம், அவரை நிரப்ப முடியாதபடி, அவரை யோசிக்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு துக்கம் வாட்டுதே அப்படின்னு நான் அந்த நாட்களில் யோசித்தேன். ஆனால் இப்போ நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரே ஒரு மிருக ஜீவன் இழந்ததற்கே நம்மளுடைய நிலை, சிந்தனை அங்கேயே அது என்னுடைய வளர்த்ததையே ஞாபகம் இருக்குமானால் யோபு ஐயாவின் நிலை என்ன? ஆமென். யோபு ஐயாவுக்கு 7 பசங்க, 3 பெண்க, 7000 ஆடு. பக்கத்தில் திரும்பி ஒரு நாய் இல்லை, 7000 ஆடு. சொல்லுங்க பார்க்கலாம். 3000 ஒட்டகம். சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒன்றுத்துக்கு ஜபத்தை விட்டுருக்கிறிய, 500 ஏர் மாடு இருந்துச்சான். சொல்லுங்க. 500 கழுதை இருந்துச்சான். ஒன்று போச்சு அப்படின்னாலே அவ்வளோதான், ஜபத்தை விட்டாச்சு, வாசத்தை விட்டாச்சு, ஆண்டவர் வேணாம், எனக்கு அவர் நன்மையே தரல அப்படின்றவான். இங்கே 7000 போச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர் மாடு போச்சு, 500 கழுதை போச்சு. இப்போ அதை மேய்க்கிறவன் இருந்தான் பாருங்க, பணிவிடைக்காரனுங்க, வேலைக்காரன், வேலைக்காரி. நல்லா கவனிங்க, ஆடு கூட குட்டி போட்டால் கிடச்சிடும். ஆமென்.
அல்லேலூயா. மனுஷனுடைய பெருக்கம் அது வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். உண்மைதானே? அதுவும் நம்ம கீழே இருக்கிற உண்மையான விசுவாசிகளை சம்பாதிக்கிறது கஷ்டம், வேலைக்காரர்களை சம்பாதிக்கிறது கஷ்டம். இப்ப இவருக்கு வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரர்களும் பாயாச்சு. டாப்ல இருந்த வூட்ஸ் தேசத்தில் வாழ்ந்த சன்மார்க்கன் அப்படியாய் துன்மார்க்கத்தை வெறுத்த ஒரு நீதிமானாகிய மனுஷன், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு நல்ல மனுஷனுக்கு 7000 போயிடுச்சு, 3000 போயிடுச்சு, 500 போயிடுச்சு, 500 கழுத போயிடுச்சு, வேலையாட்கள் போயிட்டாங்க, எல்லாம் காலி, எல்லாம் போச்சு. இந்த செய்தி யோபு ஐயாவுக்கு வருது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்றுத்துக்கே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நெஞ்ச பிடிச்சின்னு உக்காந்துருவோம். ஐயோ ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளை அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏதோ ஒரு அடிபட்டிருக்குன்னு ஃபோன் வந்திருக்கும், அவ்வளோதான். கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், சபையில் கொடுத்த வாக்கு வெறுமையாய் போயிடுச்சு அப்படின்ட்டு என்னென்னமோ புலம்புவோம். நல்லா கவனிங்க. இப்போ இவருக்கு இந்த செய்தியை கேட்டு அவர் ரியாக்ஷன் பாருங்க. அப்படியே தன் போட்டிருந்த நல்ல வஸ்திரம், ராஜா மாதிரி போட்டிருக்கிற வஸ்திரத்தை கிழித்து தான் தலையை போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே தரையில் அவர் பெரிய பணக்காரர், அப்படியே தரையில் விழுந்து கிடக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வந்தேன், இப்போ நான் நிர்வாணமா போறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சத்தியமா சொல்றேன், ஒரு நாய் செத்ததுக்கே என்னால் இந்த வார்த்தையை சொல்ல முடியலை. எப்போனா 8 வருஷத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. ஆனால் இப்போ அவருக்காக எதை இழக்கவும் ஐ எம் ரெடி. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஆண்டவர் மேட் பண்ணிட்டார். எது போனாலும் ஆண்டவருக்காக எது போனாலும் இப்போ பிரச்சனை இல்லை. அப்போது நான் யோசித்து பார்த்தேன், அன்னைக்கு என் மனநிலைமை அப்படி இருந்ததுன்னா இப்போ இந்த மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? 7 பிள்ளைங்க செத்துருச்சுமா, 3 பிள்ளைங்க, அதுவும் ஒரு பிள்ளை வீட்டில் சாப்பிட்டு பந்தி இருக்கும்போது அப்படியே ஒரு பெருங்காற்று வந்து அந்த செவுரு விழுந்து செத்து போச்சு. அதுவும் 1 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கல, ஒரே நாளில் இது எல்லாம் நடக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கலாம், பிரதர் இதெல்லாம் சும்மா பிரதர், இதெல்லாம் அவர் பைபிளில் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக எழுதுனது பிரதர். சத்தியமாக கிடையாதுங்க. நீங்கள் யோபு ஐயாவுடைய கல்லறை இருக்கு, போய் பாருங்க. அந்த மனுஷன் செய்த காரியங்கள் அத்தனை ப்ரூஃபும் இருக்கு. அவர் வாழ்ந்த காரியங்கள், அவங்க குமாரத்திகள் எப்படி அதற்கு பின்பதாய் செல்வந்தர்களாய் தேவன் வைத்தார், எல்லா ஆசீர்வாதத்தின் ப்ரூஃபும் அங்கே இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, ஊர் ஜனம் அவரை பத்தி என்ன பேசி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிற சில காரியம் யாராவது ஒருத்தர் சொன்னாலே ஐயோ அம்மம்மா என்னைய பத்தி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்றோம்ல. இப்போ சுத்தி இருக்கிற ஊரே நீ தப்பு பண்ணிட்ட, அதான் உனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு யோபுவை பார்த்து சொல்லும்போது யோபு ஐயாவுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஒன்று அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அம்மா, அவங்க சொல்கிறாங்க, நீ சாதாரணமாக ஜீவனை விட்டுறாத, தூசி அப்படின்னா என்ன தெரியுமா? கர்த்தரை அசிங்கமாக திட்டுன்னு அர்த்தம். இன்னொன்று சொல்லணும்னா பச்சை பச்சையாக திட்டு. பேதுரு ஐயா மறுதளித்தார்ல, அது மறுதளிப்பு இல்லை, மண்ணை வாரி சாபத்தை விட்ட. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், அந்த மாதிரி அர்த்தம் மறுதளிப்புனா அந்த நாட்களில். அப்போ இந்த அம்மா தூசி அப்படின்னு அவங்க கடவுளை தூசி அப்படி சொல்லலை, பச்சை பச்சையா திட்டு, இப்படி பண்ணு, அவர் உன்னை சபிச்சிட்டார் பத்தியா, அவரை அசிங்கமா திட்டு, இதெல்லாம் சொன்னாங்க அன்பானவர்களே. ஆனால் நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலை நடந்தாலும் நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது கர்த்தர் முதல்ல எதை பார்ப்பார் அப்படின்னா, அப்படி எட்டி உன் உதடுகளை பார்ப்பார். என்ன பார்ப்பாரு? எட்டி உன் உதடுகளை பார்ப்பார். ஏன்னா இருதயத்தில் வருகிற நினைவின் மூலமாய் வாய் வார்த்தை வருதுன்னு கர்த்தர் எட்டி பார்ப்பார். ஆனா யோபு ஐயா தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை.
அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க அன்பானவர்களே, அவர் முடிவு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நான் யோசித்தேன், முன் இருந்த எல்லாத்தையுமே 2 மடங்கு யோபு ஐயாவுக்கு கர்த்தர் ஏன் கொடுத்தார் தெரியுமா? எல்லாம் போயிடுச்சு, உண்மை, எஸ், சொத்து, மதிப்பு, ஊர், ஜனம், பிள்ளைகள் எல்லாம் காலி. ஆனா கர்த்தர் திரும்ப 7 பிள்ளையை கொடுத்தாருமா அவருக்கு, திரும்ப 3 பெண் பிள்ளையை கொடுத்தாருமா. வேற பொண்டாட்டி இல்ல, அதே பொண்டாட்டி வயிற்றிலேயே தூசின்னாங்க பார், அவங்க வயிற்றிலேயே 10 திரும்ப பிறகுது. ஏன்னா அவங்களுக்கும் ஏஜ்டு. ஆனா நான் யோசித்து பார்க்கிறேன், 2 மடங்கு ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில வரும்போது எதெல்லாம் கர்த்தர் 2 மடங்கு உயர்த்தினார் தெரியுமா? 7000 ஆடு 14,000 ஆடாய் மாறியது. 3000 ஒட்டகம் 6000 ஒட்டகங்களா மாறிச்சு. 500 ஏர்மாடு 1000 மாறிச்சு. 500 கழுத 1000 மாறிச்சு. திரும்ப சிறையிருப்ப கர்த்தர் மாற்றும் பொழுது எதை இழந்தாரோ அது 2 மடங்கு கர்த்தரால் திரும்ப தரப்பட்டது. என்னன்னு சொல்லட்டுமா? இந்த அம்மா தூசி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்ப யோபு ஐயாவுடைய வயசு 70, இவர் சாகும்போது வயசு 140. ஆயுசையும் 2 மடங்கு கூட்டி ஆசீர்வதித்த தேவன். நான் சொல்றேங்க, இயேசுவின் நாமத்தினாலே. நான் அதனால தான் இழக்கிறத பற்றி நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன் தெரியுமா? அத்தனையும் லாபம், லாபம். அவருக்காக விட்ற எல்லா லாபம், பெரிய பலன் இருக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம புரியாது. என்னடா பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், இதெல்லாம் விட்றான், அதெல்லாம் விட்றான். நல்லா கவனிங்க, சேவிங்ஸ் ஆயின்னு இருக்குது, பலன்கள் அதெல்லாம் நல்லது. அதனால தான் இழக்கிறது நல்லது, தீங்கு அனுபவிக்கிறது ரொம்ப நல்லது. கிறிஸ்தவர்கள் பாரப்பட்டு அழுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் 2 மடங்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. டெபாசிட் ஆயிட்டு இருக்குதுங்க உங்க கண்ணீர் எல்லாம், உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் லாபம், மகிமை, பலன் அத்தனையும் 2 மடங்கு தரப்போகிறார். நான் தேவனுக்குள்ள வந்து எதெல்லாம் இழந்தீங்க, எவ்ரிதிங் இட் வில் கன்வெர்டட் பை காட். தேவன் அதை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். சந்தோஷம், சமாதானம், இழந்த சரீர சுகம், பலன், ஐஸ்வர்யம், சொத்து, மதிப்பு, நகை எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுக்குள் வந்ததனால், விசுவாசத்தினால், நான் விசுவாசத்தினால் என்ன விட்டு போச்சா 2 மடங்கு எல்லாத்தையும் தேவன் தந்து நிரப்புவார். தேவன் செய்வாருங்க, தேவன் செய்வார். அப்ப ஈசாக்கும் ரெபேக்காலும் 20 வருஷம் ஆயும் கர்த்தரை தேடினதினால் இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. யோபு ஐயா இழந்த போதும் கர்த்தரை நம்பி தேடுறாரு, இரட்டிப்பான இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது. நான் கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதம் இயேசு தருவார். ஹalleluya. கர்த்தர் என் வெட்கத்தை மாற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம், உங்க பாகத்து பரலோகத்தினரை கரம் நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் வெட்கத்தை மாற்றுவார், அதுவும் அதி சீக்கிரத்திலேயே மாற்றுவார். என் வெட்கப்பட்ட நிலை மாறும். வெட்கப்பட்ட இடத்திலேயே என் தலை கர்த்தரால் இயேசுவால் அது உயர்த்தப்படும். அவமானப்பட்ட வாழ்க்கையிலே அலங்கோலமாய் நிற்கிற உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் அலங்காரமாக்கப்பட போகிறோம். அலங்கோலம் அல்ல, அலங்காரமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாதீங்க, விட்டுறாதீங்க, போராடுறதை நிறுத்திடாதீங்க.
அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான மகிமை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் கர்த்தரை தேடினதுனால அவங்க 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றாங்களாம். இப்போ யோபு ஐயா எல்லாத்தையும் இழப்பிலும் கர்த்தரை தேடினதுனால இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைச்சுதான். இப்போ 3வது ஒருத்தர் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இதை நீங்கள் ஆழ்ந்து யோசித்தா மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் அப்படின்னா, இந்த வெட்கம், இந்த வேதாகமத்திலே தேவனோடு நடந்த ஒரு நீதிமான், ஒரு நல்லவர், கீழ்ப்படிந்தவர், அவர் பெயர் யாக்கோபு. நல்லா கவனிங்க. இந்த யாக்கோபு வெட்கப்படுகிற காரியங்கள் அவர் வாழ்க்கையில வந்துச்சு, தெரியுமா? நல்லா கவனிங்க. சில அவமானத்தின் வழியா இந்த யாக்கோபு போனார். எங்க போனாலும் இந்த அவமானம் அவருக்கு பின்னாடியே வந்துகிட்டே இருந்துச்சு. வெட்கப்பட்டுக்கிட்டே இருந்தார் சில டைம்ல. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ வெட்கப்பட மாட்டே, உன் முகம் செத்து போகாதுன்னு சொன்னார். ஆனா யாக்கோபுடைய முகம் அந்த பிரயாணத்தில் அதிகமாய் வெட்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு மகள் இருந்தார். அந்த மகளுடைய பெயர் தீனாள். சீகேம் என்கிற பட்டணத்துக்கு இவங்க பிரயாணமா வரும்போது, சீகேம் பட்டணத்தில் வாழ்ந்த சீகேம் என்கிறவன் இந்த தீனாளை கொண்டு போய் கற்பழித்து விடுகிறான். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் சந்ததியிலேயே எல்லாம் பையன்தான். ஆபிரகாமுக்கு பையன் ஈசாக்கு, ஆகாருக்கு பிறந்தது இஸ்மவேலு, கேத்தூராளுக்கு பிறந்தது 6 பிள்ளைங்க. அப்போ ஆபிரகாமுக்கு பெண்ணே கிடையாது, குழந்தையில. இப்போ ஈசாக்குக்கு பிறகுறது இந்த ஏசா யாக்கோபு, பெண் பிள்ளையே கிடையாது. இப்போ பொண்ணு எங்க வருதுன்னா, யாக்கோபுடைய வம்சத்தில் தான் பொண்ணே உருவாகுது. அதுதான் தீனாள். நல்லா கவனிங்க அன்பானவர்களே. இந்த தீனாள் சீகேம் என்கிற பட்டணத்தை சுத்தி பார்க்க, நல்லா கவனிங்க, அந்த நாட்கள்ல, இந்த நாட்கள் எல்லாம் மாறி போச்சு. நீங்க நைட்டு 11 மணிக்கு உங்கள் பெண் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா அது இப்போ மாறி போச்சு எல்லாம். அந்த நாட்களில் 5-5:30 மணி ஆயிடுச்சுன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. நான் சொல்கிறது யாக்கோபையாவுடைய காலத்தில். அதுக்கப்புறம் வந்த மாடர்ன் டேஸில் ஒரு 5000 வருஷம், ஒரு 5500 வருஷம் கழிச்சு கூட பாருங்கள், 7 மணி 7:30க்குள்ளே வேலைக்கு போன பெண்கள் வந்துடணும், வெளியே போகக்கூடாது. அதுக்கப்புறம் 8 ஆச்சு. இப்போ 9, 10, 10:30, 11 எந்த டைம் ஆனாலும் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் வராக நீங்கள் சந்தோஷமாக கூப்பிட்டு வரவேற்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த தீனாள் கொஞ்சம் அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு போகும்போது, அந்த ஈவினிங் டைம், அப்போ இந்த சீகேம் என்கிறவன் என்ன பண்ணுறான், யாருமே இல்லையே, ரொம்ப அழகாக இருக்குதே பொண்ணுன்னு சொல்லி கொண்டு போய் சீரழிக்கிறான். தவறு செய்கிறாங்க. யாக்கோபு ஆபிரகாம் சந்ததியில் வந்த பொண்ணு சாத்தான் தீட்டுப்படுத்துகிறான். ஏன் தெரியுமா? அவ சந்ததியில் இருந்து இயேசுன்னு ஒருத்தர் பரிசுத்தமா வந்துட போது பயம் பிசாசுக்கு. அதனால அந்த தீனாளை கொண்டு போய் திருமணத்துக்கு முன்பதாகவே கற்பை இழக்கும்படி அவளுக்கு அந்த கீழ்ப்படுதல் இல்லை, யாரையாவது கூட்டிட்டு போயிருக்கணும். ஒன்று லேயாள் இருக்காங்க, அம்மா வாமா அந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு போய் கூப்பிட்டு போயிடணும், விட்டுட்டு போயிட்டாங்க. லேயாள் வீட்டில் நிறைய பெண்கள் வேலைக்காரிகள் இருந்தாங்க. அவங்க ஏஜஸ்லேயே அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு போய், நீ கூப்பிட்டு போல, தனியாக போகிறாப்புல அந்த சீகேம் என்கிற மனுஷன் கொண்டு போய் கெடுத்துட்றான், தீட்டுப்பட்டு விட்டுறா. நல்லா கவனிங்க. இதனால யாக்கோபினுடைய பெயர் அடிக்கப்பட்டது. எது தெரியுமா? அவமானப்படுத்தப்பட்டது. நம்பர் 2, யாக்கோபுடைய முகம் எங்க வெட்கப்படுது அப்படின்னா, சரி இவளை கற்பழித்தவனையே திருமணம் செய்து கொடுத்துடலாம்,
அப்படின்னு யாக்கோபு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது, நீங்கள் எங்களுடைய காரியத்தின்படியே விருத்த சேதனம் பண்ணணும், நாங்கள் புறஜாதிக்கு பெண்ணை கொடுக்க மாட்டோம் யாக்கோபு சொல்லி இவங்க விருத்த சேதனம் பண்ண சொல்லி வராங்க. எல்லாம் நடக்குது. திருமணம் செய்து கொடுக்கலாம்னு போகும்போது இவங்க வீட்டில் யாக்கோபையாவுக்கு இருந்த 10 பிள்ளைங்க, லேவி சிமியோன் ரொம்ப பட்டயத்தையே எடுத்துக்கணும், எப்போ பார்த்தா ஆயுதத்தையே எடுத்துன்னு இருப்பானுங்க. இவனுங்க கொண்டு போய் இந்த ஏமோர் என்கிறவனை வெட்டினார்கள். ஏமோருக்கு பிறந்தவர் தான் இந்த சீகேம். இந்த சீகேமும் கொல்லப்படுகிறான். கொன்னுட்டு அந்த பட்டணத்தில் சீகேம்ல இருந்த எல்லா நகை ஆபரணங்கள் பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொள்ளையாடி கொண்டு 10 பேரும் அவங்க தேசத்தில் இருந்த சிறு குழந்தை பெண்கள் எல்லாரையும் அடிமையாக்கி கொண்டு வராங்க. எங்க தெரியுமா வருது? யாக்கோபனுடைய பாளையத்திற்குள்ள வருது. இதை பார்த்த யாக்கோபு அவமானப்படுகிறார். பிள்ளைங்க கொலையாளியா மாறிட்டானுங்களே, என்னை பத்தி எப்படி பேசும்னா நேம் கெட்டு போச்சு. யாக்கோபுங்கிற நேமே கெட்டு போச்சு தன் மகள்னால, தன் மகன்னால. நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் யூதா என்கிற யாக்கோபினுடைய மகன், இந்த மகன் அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு மருமகள் இருக்காங்க, அதை விட்டுருங்க. ஆனா இந்த யூதா தன் மருமகளாகிய தாமார், யூதா தன் மருமகளாகிய தாமாரோடு கூட விபச்சாரின்னு நினைச்சு போய் தெரியாமல் சேர்ந்து விடுகிறார். ஆனா அவர் எங்க போனார்னா ஒரு தேசத்துக்கு விபச்சாரம் பண்றதுக்கு போனார். நல்ல கவனிங்க. யாக்கோபினுடைய சந்ததியில் வந்த அவமானம், அதாவது பிள்ளைகளால் வந்த அவமானம். ஹேய், உங்க அப்பா வெறும் கோளுங்கையமா போய் நீதிமானா மாத்தி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வைத்தார், இவ்வளவு சொத்துக்களை உங்களுக்காக வழக்காடி சேர்த்து வச்சிருக்கிறார். ஆனா இந்த யூதா ஒரு விபச்சாரின்னு நினைச்சு போய் தான் மருமகள் தாமாரோடு கூட சேர்ந்து குழந்தை உண்டாகுது. யாக்கோபுடைய முகம் வெட்கப்படுது. இதுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் எங்க அவர் வெட்கப்படுறாருன்னா யாக்கோபினுடைய மனைவி, அந்த யாக்கோபுடைய மனைவி பெயர் பில்காள். இவருக்கு இருந்த தாம் மூத்த குமாரன் யார் தெரியுமா? ரூபன். தாம் மொத பையன் அவங்க அம்மா ஸ்தானத்தில் இருந்த பில்காளுக்கு போய் அவங்க அப்பாவுடைய மறுமனையாட்டி கூட போய் இந்த ரூபன் தவறு பண்ணுகிறான். யாக்கோபினுடைய முகம் வெட்கப்படுத்தப்பட்டது. இப்படி தன் மகனால, தன் மகனால, தன் மகன்களால யாக்கோபினுடைய முகம் வெட்கப்படுத்தப்பட்டது. இதுக்கு அப்புறம் இந்த பில்காலுக்கு ஒரு சந்ததி பிறக்குது பார், மறுமனையாட்டி கூட. இந்த பிள்ளைங்க எல்லாம் கொடிய அரக்கர்களை போல சுபாவம் கொண்ட சந்ததியாய் பூமியில வளர்ந்தாங்க. இத பார்த்து யோசேப்பு சின்ன வயசா இருக்கும் போது, அப்பா அண்ணா அப்படி பண்ணா, தம்பி அப்படி பண்ணான்னுட்டு பில்காலுக்கு பிறந்த சந்ததியார்களோடு கூட துன்மார்க்கமா வளர்ந்தானுங்க அந்த பசங்க. அவங்களை பார்த்துட்டு வந்து யோசேப்பு கம்ப்ளைண்ட் பண்ணார் அவங்க அப்பா கிட்ட. அப்போ தாம் பிள்ளைங்க அத்தனை பேராலையும் 10 பேராலையும் அந்த பொண்ணு சேர்த்து 11 பேராலையும் அவங்க அப்பா அம்மா முகம் வெட்கப்படுத்தப்பட்டது. யோசித்து பார்த்தேன், தேவன் ஏன் இதை பேச சொல்றேன்? நான் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். யார் வெட்கப்பட்டா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அழகாக சொன்னார். நான் எழுதி கொண்டேன். அதுக்கப்புறம் தேவன் சொன்னார், இப்போ பாருங்க, இதனால தான் யோசேப்பு என்கிற மகன் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை சொன்னால் உடனே கீழ்ப்படுகிறது, ஒபீடியன்ட். அதை பண்ணாத அப்படின்னா பண்ணாமல் இருக்கிறது, அப்பா அம்மாவுக்கு பயந்து இருக்கிறது. ரெண்டாவது, கொஞ்சம் வயசான முதிர் வயதில் இவர் யோசேப்பு பிறக்கிறார். அதனால் இந்த யோசேப்புக்கு இந்த யாக்கோபு மேலே ஒரு தனி கரிசனை. அதனால தான் இந்த பல வர்ற அங்கெல்லாம் வருது, ஸ்பெஷல் ட்ரெஸ்லாம் வருது, யாருக்கும் கொடுக்காத ஒரு 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 மகிமை எல்லாம் அவருக்கு தரார். இதை பார்த்தா பொறாம வருது அவனுங்களுக்கு. சரி, அதை விட்டுருங்க. இப்போ நல்லா கவனிங்க.
எத்தனை வாட்டி யாக்கோபினுடைய முகம் வெட்கப்பட்டுச்சு, அவமானப்பட்டுச்சு, பிள்ளைகளால் தலை தூக்க முடியாத அளவுக்கு இவர் ஜெபத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் தன் பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்பட்டார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. தேவன் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். பாருங்க, இந்த யாக்கோபினுடைய முகம் வெட்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் இப்போ யோசேப்பை இவர் பிரிகிறார். இத்தனை வருஷம் அங்கே போறார், எல்லாம் பண்றார், உண்மைதான். இப்போ யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் பிறக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒன்று எப்ராஹிம், இன்னொன்று மனாசே. நல்லா கவனிங்க. இப்போ ஆஃப்டர் லாங் இயர்ஸ், ரொம்ப வருஷம் கழிச்சு இவருக்கு ஒரு நல்ல நியூஸ் வருது. உன் பையன் உயிரோடு இருக்கிறான், சரி வா கிளம்பி போகலாம் அப்படின்னு அடையாளத்தெல்லாம் பார்க்குறாரு. எகிப்துக்கு போகலாமா ஆண்டவரே அப்படின்னா, உன் பிரயாணத்துக்கு இருக்குப்பா, நீ நல்லபடியாக அங்கே இதுவாயிடுவப்பா, நீங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிப்பப்பா, நல்லா இருப்பப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். எல்லாம் முடிஞ்சு பேக்கப் பண்ணி கடைசியாக, இதோட அவர் இந்த இடத்துக்கு பார்க்க போகிறதில்ல, கடைசியாக ஒரு தடவை இங்கிட்டு ட்ராவல் பண்ணி அவருடைய பிரயாணத்தின் கடைசி எகிப்துக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா யோசேப்பை கட்டி பிடிக்கிறாரு, அழுகுறாரு, முத்தம் கொடுக்குறாரு. நான் உன்னை பார்ப்பேன்னு நினச்சே பார்க்கல யோசேப்பு அப்படின்லாம் பேசுகிறார். திரும்பி பார்த்தா 2 பிள்ளைங்க நிற்கிதாங்க. யோசேப்பு இது யாரு அப்படின்றார். அப்பா, தேவன் எனக்கு கொடுத்த 2 பிள்ளைங்க அப்பா, எப்ராஹிம், மனாசே அப்பா. அப்போ அவர் சொல்கிற ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. எனக்கு ரூபன்னு ஒருத்த பையன், சிமியோன்னு ஒருத்த 2வது பையன், இவனுங்க மட்டும் முதல் 2ஆம் ஸ்தானத்தில் இல்லை. இனிமேல் யோசேப்பு, உன் 2 பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள். இதுக்கு அப்புறம் நீ குழந்தை பெற்றுக்கினா தான் அது உன் பிள்ளை. இது ரூபன் ஸ்தானத்திலையும் சிமியோன் ஸ்தானத்திலையும் முதல் 2 பேரும் எப்படியோ அதே மாதிரி மூத்த அந்த பிள்ளைகள் சுதந்திரம், ஆசீர்வாதம், கோத்திரத்தின் அத்தனை மகிமை கனமும். இனி இவங்க 2 பேரும் உன் பிள்ளை இல்லைப்பா, இந்த 2 பேரும் ஏன் சொத்து, இதுக்கப்புறம் நீ பெற்றுக்கினா அது உந்துப்பான்னு சொல்லி கட்டி அணைத்து கொண்டார். அங்கே இத்தனை வருடங்களாய் தன் பிள்ளைகளால் வந்த ஒரு அவமானத்தின் நிந்தை, வெட்கப்பட்ட அந்த விதமான ஒரு சூழ்நிலை மாறி அதுக்கு பதிலாக 2 ஆசீர்வாதத்தை அவர் அங்கே கண்டார். அவருடைய வெட்கத்தை கர்த்தர் 2 பலன்களை காணச் செய்யும்படி மாற்றினார். ஏன் தெரியுமா? மக எப்படி போச்சு, பையன் எப்படி போச்சு, பையன் எப்படி போச்சு, எவ்ரிதிங் ஓகே. இப்போ இந்த பிள்ளைங்க எப்ராஹிம், மனாசே தான் சந்ததியிலே பிறந்த முதல் ராஜாக்கள். இதுவரையும் வெட்கம், இதுவரைக்கும் அவமானம். ஆனா இப்ப நான் யாரை பார்த்திருக்கேன் தெரியுமா? சந்ததியில ராஜா பிறக்கும்னு கோலும் கையுமா ஒன்றும் இல்லாத போது சொன்னதை விசுவாசிச்சேன்னா, என் பையனே போயிட்டான்னு நினைச்சேன்னா, என் பையன் சந்ததியில ராஜாவா நிற்கிற 2 பிள்ளைகளை காணும்படி என் வெட்கத்தை கர்த்தர் மாற்றினாரே என்று சொல்லி 2 பலனை காண செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் முகத்தை நான் கண்டேன், நான் நினைக்கவே இல்லை. யோசேப்புன்னு சொல்லி சந்ததியும் காணும்படி தேவன் செய்தார். அவர் சந்தோஷப்பட்டார். வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வந்தது. நம்பர் 1, ஈசாக்கும் ரெபேக்காலும் 20 வருஷமாயும் கர்த்தரை தேடினாங்க. கர்த்தர் 2 ஆசீர்வாதத்தை தந்தார். யோபு இழந்த போதிலும் கர்த்தரை உண்மையாய் தேடினார், 2 ஆசீர்வாதம் கொடுத்தார். யாக்கோபு வெட்கப்படுத்தப்பட்டார். அந்த சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தரை தேடினார். 2 நன்மையாகிய எப்ராஹிம், மனாசையும் பார்க்கும்படி கர்த்தர் ராஜாக்களின் சந்ததியை காண செய்தார். ஆசீர்வாதங்களை இழந்த உங்களுக்கு, நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கிற உங்களுக்கு, அவமானத்தில் இருக்கும் நிலையில் இருக்கிற உங்களுக்கு, காத்திருக்கும் உங்களுக்கு தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார்.
இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார். இழந்ததை 2 மடங்கு தருவார், இரட்டிப்பாய் தருவார், 2 தனையாய் தருவார். அல்லேலூயா. அதை இன்றைக்கே தந்து விட்டார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு அவரை தேடுங்கள். இரட்டிப்பான நன்மைகள் உங்கள் வசமாய் மாறும். சந்தோஷத்தோடு எழுந்து நிற்போமா?